என்னுடைய இந்த சிறிய உரையினுடைய பெருமளவிலான தளம் மொழி பற்றியதாகத்தான் இருக்கும். அதுவும் ஆங்கிலத்தில் பிலாலஜி என்று சொல்லுவோம். நான் அதை சொல்லாய்வியல், சொல்லியல், மொழி அறிவியல் என்று பார்க்கின்றேன். ஒரு சிலர் அதை மொழியியல் என்றும் சொல்லுவார்கள், நூலியல் மொழி நூலியல் என்றும் சொல்லுகின்ற ஒரு பண்புண்டு. அதனால் அந்த பிலாலஜிக்கும் அல்லது மொழி அறிவியலுக்கும் லிங்குவிஸ்டிக்ஸ் இன்று பொதுவாக மொழியியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த துறைக்கும் இடையில் ஆழமான நீண்ட ஒருமைப்பாடு தொடர்பு இருந்தாலும் அதனுடைய வேறுபடுத்தலையும் சற்று நாங்கள் கவனித்து பார்ப்பது நல்லம் என்று நின்றேன். இந்த பின்காலத்துவ விமர்சன செல்நெறியில் மொழி அறிவியல் பற்றிய சில பார்வைகள் நான் 5 விடயங்களை பற்றி மட்டும் இன்று பேராசிரியர் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் குறிப்பிட்டது போல இது பரந்த ஒரு தலைப்பு ஆகையினால் அதை சுருக்கி நான் ஒரு அம்சத்தை மட்டும் மொழியியல் ஊடாக பார்க்க விரும்புகின்றேன். அதனால முதலாவதாக பின்காலனித்துவ விமர்சனத்திலே மேலெழும்புகின்ற சில பிரதானமான செல்நெறிகள் எவை என்பதை சற்று பார்ப்பது நல்லது. அடுத்ததாக மொழி அறிவியல், இந்த பிலாலஜி, இவற்றின் தாக்கம் எத்தகையது அல்லது யாது என்பது. அடுத்து சமயமும் இலக்கியமும் மொழி அறிவியலும் எவ்வாறு ஒன்று மருவியோ முகவியோ தொடர்புபட்டோ வளர்வது என்பது. நான்காவதாக பின்காலனித்துவ மொழியியல், குறிப்பாக லிங்குவிஸ்டிக்ஸ் பின்காலனித்துவ காலத்தில் எவ்வாறு செயற்பட்டு வருகின்றதில் இந்த திசைகளை நோக்கி அது விரிவடைகின்றது என்பது. இறுதியாக இன்றைய சூழலிலே நாங்கள் அவதானிக்கின்ற சில விடயங்களையும் பார்த்தோம். அவற்றை நான் தொடக்கி வைப்பேன். பின்பு நாங்கள் கேள்வி மறுமொழியூடாக அல்லது உங்களுடைய தரவுகளூடாக பார்க்கலாம். ஆகவே இந்த அடிப்படையிலே பின்காலனித்துவ விமர்சனத்தின் சில பிரதான செல்நெறிகள் என்று பார்க்கின்ற போது மனித இயல்பு, ஹியூமனிட்டி, ஹியூமன் நேச்சர் என்ற அந்த பதங்கள் பற்றிய ஆழமான கருத்து முரண்பாடு பின்கலனித்துவ காலத்திலேயும் கலனித்துவ காலத்திலேயும் பின்கலனித்துவ காலத்திலேயும் மிகவும் மேலெழுந்த ஒன்று. இப்ப நீங்கள் ஆச்சிவி என்பவருடைய அந்த when things fall apart, சிதைவுகள் என்ற தலைப்பிலே அதை இங்கே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பீர்கள் அந்த நாவலை. அதுபோன்று பல எழுத்துக்கள் கலனித்துவ ஆட்சியிலே பங்கு பெற்றவர்களாலும் எடுத்து செல்லப்பட்டது. இப்போ உதாரணமாக ஜார்ஜ் ஆர்வெல் போன்றவர்கள் அல்லது ஜோசப் கான்ரட் போன்றவர்களுடைய எழுத்துக்களிலே, ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ் என்று எழுதிய ஜோசப் கான்ரட் அல்லது 1984 ஜார்ஜ் ஆர்வெலுடைய அல்லது ஷூட்டிங் அன் எலிஃபென்ட், இப்படியான எழுத்துக்களிலே மறைமுகமாக புனைப்பெயரிலே நின்று அவர் ஜார்ஜ் ஆர்வெல் ஒரு கலனித்துவத்துக்கு எதிரான ஒரு கருத்தைத்தான் வைக்கின்றார். அங்கு மனித பண்புகள் எவ்வாறு உழக்கப்பட்டன, சிதைக்கப்பட்டன, மீறப்பட்டன என்பதை அவர் அங்கு கொண்டு வருகின்றார். அப்ப அந்த இயல்பு கலனித்துவ ஆட்சிக்கு உட்பட்டவர்களிடத்திலும் இருந்தது. ஏனென்றால் மொழி அங்கு ஒரு அதிகாரமிக்க தொனியோடும் அதிகாரமிக்க தன்மையோடும் அதிகாரமிக்க அளவுகோலாகவும் பாவிக்கப்பட்டது. தங்களுடைய மொழியை திணிப்பதும் அந்த மொழியில் உள்ளவைதான், குறிப்பாக ஆங்கிலேய மொழி, பிரெஞ்சு மொழியிலும் அந்த பண்பு இருந்திருக்கின்றது. ஆச்சிபியினுடைய நாவலை பார்க்கின்ற போது அது தெளிவாக தெரியும். அல்லது ஜோசப் கான்ரடுடைய பிரெஞ்சு கொங்கோ அல்லது பெல்ஜியன் கொங்கோவில் நடந்தவற்றை பற்றி பார்க்கின்ற போதும் தெளிவாக தெரியும். இந்த நாவல்களின் ஊடாக வெளிப்படுவது இந்த மனித இயல்பை சிதைத்த அல்லது அதை மிதித்த, அதை இல்லாமல் செய்த பண்பு மொழியோடு சேர்த்து அது செய்யப்பட்டது என்பதுதான். அவர்களுடைய மொழியை திணிப்பது மட்டுமல்ல, இவர்களுடைய மொழியை இது பூர்வீகமான மொழி, வளராத மொழி, ஒரு செம்மொழி தரத்திற்கு இல்லாதது என்ற வகையிலே அளவிடுகின்றதும், தங்களுடைய மொழியையும் அந்த மொழி சார்ந்த தலைப்புகளிலே வருகின்ற பதவிகளையும் உயர்த்துவதனாலே ஒரு சிலர் அதை அந்த ஆங்கிலத்தில் இமிட்டேஷன் சொல்லி சொல்வார்கள், அதையே தங்களுடையதாக தரிக்கின்ற நிலைக்கும் உந்தப்பட்டார்கள். இது இந்தியாவிலே இருந்தது என்பது பாரதியினுடைய கவிதைகளில் வரும். ஒன்று மற்றொன்றை பழிக்கும் என்று அவர் சொல்லுகின்ற போது இந்த முரண்பாடு தான் அதை பேராசிரியர் கைலாசதி தன்னுடைய கட்டுரைகளிலும் அருமையாக அதை கொண்டு வந்திருக்கின்றார். இரண்டாவதாக எதிர்ப்பு வாசிப்பும் எழுத்தும். இந்த பின்கலனித்துவ காலத்தில் அந்த எதிர்த்தன்மை, கலனித்துவ ஆட்சியை எதிர்க்கின்ற தன்மை ஒரு செல்நெறியாகவே பல நாவல்களிலே கட்டுரைகளிலே வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அது மேற்கத்திய தன்மையிலும் இருக்கின்றதை பார்க்கின்றோம். உதாரணமாக
தி ஹேண்ட்மெய்ட்ஸ் டேல் என்று சொல்லி மார்கரெட் அட்வுட் இங்கே கனடாவில் எழுதிய நாவலிலே இந்த கலன்ஸ் ஆட்சி இன்னொரு வகையாக பார்க்கப்படுகின்றது. அதனுடைய தன்மையை மிக உயர் அதிகாரத்தன்மையில் இருந்து எவ்வாறு சாதாரண மக்கள் கணிக்கப்பட்டார்கள், பார்க்கப்பட்டார்கள் அல்லது சிதைக்கப்பட்டார்கள் என்பதை அவர் அந்த பெரிய ஒரு நாவலில் எழுதியிருக்கின்றார். இது ஒரு எதிர்ப்பு வாசிப்பு அல்லது எதிர்ப்பு எழுத்துன்னு சொல்லலாம். முரண்பாடு மட்டுமல்லாது இதை வீரியமாக ஒரு டிசிடென்ட், ஆங்கிலத்தில் டிசிடென்ட் கிரிட்டிக்கல் மெத்தட் என்று சொல்லுவார்கள், அல்லது ரெசிஸ்டன்ட் மெத்தட் என்று. மூன்றாவதாக மரபு பாரம்பரியம் ஆகியவற்றை மீள உக்ரோஷத்தோடு அதை கண்டுபிடிக்கின்ற ஒரு தன்மை வருகின்றது. அது எங்களுக்கு பல வகையில் அது இருகளை ஒரு இருமுனைப்பான தன்மையாக வந்தது. ஏனென்றால் அதே காலத்திலே தான் ஆங்கிலம் ஊடக மொழி, பாடமொழியாக, கல்வி மொழியாக, கல்வியின் ஊடக மொழியாக கொண்டு வரப்பட்ட அதே காலத்திலே தான் பழைய ஏடுகள் உவே சுவாமிநாத ஐயர் மற்றும் சிவை தாமோதரம் பிள்ளை போன்றவர்களால் எடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு அவை கொண்டு வரப்பட்ட போது அங்கே எங்களிடத்தில் இருந்த அந்த செம்மொழியின் மேன்மை பரவலாக தொடங்கியது. ஏடுகளிலே மட்டும், குறிப்பிட்ட வீடுகளிலே மட்டும் வைக்கப்பட்டிருந்தவை இப்பொழுது அச்சுவாகனம் ஏறிய போது பலரையும் ஒரே நேரத்தில் அடைகின்ற ஒரு தன்மையும் கொண்டது. அதே நேரத்தில் அதனுடைய உயர்ச்சியையும் பண்டிதர்கள் பார்த்து பேசக்கூடிய ஒரு சூழலையும் அது ஏற்படுத்திவிட்டது இந்த அச்சு பாரம்பரியம். ஆகையினால இந்த மீள் கண்டுபிடிப்பு புதிய ஆய்வுகளுக்கும் புதிய பொருள்கோடல் என்று அந்த சொல்லை எனக்கு சொல்லி நான் முதல் தரமாக கேட்டது எங்களுடைய சண்முலிங்கம் ஐயா அவர்களிடத்திலிருந்து. அது ஹெர்மனியூட்டிக்ஸ் என்ற சொல்லினுடைய கருத்து பதம் என்று கூறுகின்றார். அதை பற்றி நான் பின்பும் அதை பற்றி இருக்க பார்ப்போம். சுய தேசியவாத போக்கும் அந்த இன்னொரு ட்ரெண்ட், இன்னொரு செல்நெறி. தங்களுடைய ஆடையிலே, அணிகளிலே ஏற்கனவே வெள்ளியர்களை ஏதோ வகையிலே இமிட்டேஷனாக பார்த்து அதை போல மிமிக்ரி செய்தவர்கள் இன்று திரும்ப தங்களுடைய தேசிய ஆடை, அங்கே வேட்டியும் மேலே போடுகின்ற ஆடையை நேஷனல் என்று கூட சொல்லுவார்கள். நேஷனல் என்றால் தேசிய ஆடை என்ற வகையில் வெள்ளை நேஷனல் போட்டுக்கொண்டு வந்தவர்கள் சொல்லி நாங்கள் வட இந்தியாவில் அதை குர்தான்னு சொல்லுவார்கள். இந்த குர்தா மாதிரியான உடுப்பு. அதனால் இந்த சுய தேசியவாத போக்கு எல்லாவற்றிலும், பண்பாட்டில், வழிபாட்டில், தங்களுடைய மரபில், மொழியில், கல்வியில், எழுத்தில், ஆக்கப்படைப்புகளில் மற்றும் நடனம், நாடகம், பாட்டு போன்ற அனைத்திலும் அது ஏதோ வகையிலே மிளிரத் தொடங்கியது. அதனுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு தன்மையை தான் நாங்கள் பாரதியில காண்கின்றோம், எங்களை அதாவது தென்னாசியாவிலே, குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வகையிலே. ஆனால் இந்த போக்கு வங்காளதேசத்திலும், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்திலும், இந்தியாவின் ஏனைய பகுதிகளிலும், மகாராஷ்டிராவிலே கூட ஏதோ ஒரு அளவிலும் வகையிலும் மேற்கிளம்பியதை பார்க்கக்கூடிய உள்ளது. விடுதலை தியாகமும் இதோடு இணைந்துதான் வருகின்றது. இந்த பின்காலனித்துவ விமர்சனத்தின் தன்மையினோடு தான் இந்த விடுதலை வேட்கை தங்களுடைய உயிரையோ அல்லது தங்களுடைய பொருட்களையோ தியாகம் செய்து விடுதலை பெற வேண்டும் என்ற முன்னெழுச்சியும் நடக்கின்றது. ஒரு சிலர் பழைய பாதையிலே பயணிக்க வேண்டும், இந்த மீள் கண்டுபிடிப்பு என்பது நாம் திரும்பி எங்களுடைய பழமைக்கு செல்ல வேண்டும் என்பதும் இல்லை, ஏற்கனவே இயந்திரவியல் முன்னேற்பாடுகளும் அல்லது போன்ற அத்தகைய மேம்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றபடியினாலே அந்த புதிய பாதையை எடுக்க வேண்டும் என்றும், இரண்டுக்கும் இடைப்பட்ட வகையிலே நடுநிலையில் நின்று நாம் செல்ல வேண்டும் என்றும் தீர்மானிக்கின்றார்கள். இப்படியான பிரதான செல்நெறிகள் ஆகியவற்றை பார்க்கின்ற போது இவை அனைத்திலுமே மொழி ஏதோ ஒரு வகையிலே தன்னுடைய சுழமையை கொண்டு வருகின்றது. அது எதிர்ப்புணர்வோடோ அல்லது போனால் ஏற்புணர்வோடோ அந்த மொழியினுடைய சுழமை வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை உன்னிப்பாக கவனித்ததனாலோ என்னவோ பின்காலனித்துவ காலத்திற்கு முன்னதாகவே 17ஆம் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில், குறிப்பாக 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்த மொழியின் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்துகின்ற ஒரு நிலை எழுகின்றது. இந்த மொழி அறிவியல் என்று நான் அதை கூறுகின்றேன். ஏன்னா அந்த பிலாலஜி என்ற அந்த சொல்லிற்கு சரியான நான் பல
மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிக்ஷனரியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். அதில் அவர்கள் நூல் அறிவியல் என்று சொல்லியிருக்கின்றார்கள், மொழியியல் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் மொழியியலும் இந்த லிங்குவிஸ்டிக்ஸ்ல இருந்து மொழியிலிருந்து இதை பிரிக்க வேண்டும் என்றால் நான் இந்த மொழி அறிவியல் என்று மொழி அறிவியல் என்ற சொல்லைத்தான் பிரயோகிக்க விரும்புகின்றேன். என்றால் மொழியை பற்றி அதனுடைய தோற்றம் வளர்ச்சி பற்றி அறிகின்ற ஒரு வேறுபாடுதான் லிங்குவிஸ்டிக்ஸோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த மொழி அறிவியலுக்கு இருக்கின்றது. நான் பின்னர் சற்று விளக்கமாக கூறுவேன். ஆனால் இப்பொழுது இந்த மொழி அறிவியல் என்று நாம் குறிப்பாக அதை வரைவிலக்கணம், அதை ஏதோ ஒரு வகையிலே வரைவு செய்து பார்ப்பதாக இருந்தால், வரலாறுகளை ஒட்டிய பூர்வீக மூல பனுவல்களின் வரலாறுகளை ஒட்டிய பூர்வீக மூல பனுவல்கள் சுட்டும் மொழி, வரலாறு, வளர்ச்சி, கலாச்சாரம், பனுவலினுடைய இலக்கணம், அதனுடைய உட்பொருள் பற்றிய பகுப்பாய்வு தான் அடிப்படையிலே மொழி அறிவியலை ஏதோ வகையில் உருவகப்படுத்துகின்ற ஒன்று. அதாவது ஆங்கிலத்தில் நாங்கள் டெக்ஸ்ட் என்று சொல்லுவோம் பனுவலை. இந்த ஒரு ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட், பழைய டெக்ஸ்ட், அது ஏடாக இருக்கலாம், அல்லது ஒரு கல்வெட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு செப்பு தகடாக இருக்கலாம். அதில் எழுதப்பட்டுள்ளது இந்த மொழியை சுட்டுகின்றது. அதனூடாக ஏதாவது வரலாற்றை நாங்கள் கண்டுணர முடியுமா? அதில் உள்ள சொற்களை உபயோகித்தோ அல்லது எழுத்தினுடைய குறியீடுகளை கொண்டோ அதில் ஏதாவது ஒரே மாதிரியாக ஒரே காலத்தில் உள்ளவை அல்லது முன்காலம் பின்காலம் என்று பார்க்கின்ற போது அவற்றுக்குள் ஏதாவது வளர்ச்சி இருக்கின்றதா? இந்த பனுவலுடைய இலக்கண தன்மை எவ்வாறு இருக்கின்றது? அந்த பனுவல் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? அது கூறுகின்ற பொருள் யாது பற்றிய நுண்ணிய பகுப்பாய்வு. இன்றைக்கு பல விதமாக அதை வித்தியாசமாக நாங்கள் பார்க்கிறோம். எபிகிராஃபி என்று சொல்லுவோம். அது அந்த எழுத்தாய்வு, அவற்றுடைய எழுத்துகளினுடைய படிவங்களினுடைய தன்மை, இப்படியாக இந்த பிலாலஜிக்கு உள்ளாகவே பல்வேறுபட்ட கிளைகளை நாம் பார்க்கலாம். இவற்றோடு சேர்ந்து பனுவலினுடைய இலக்கணம், பொருள் பற்றிய பகுப்பாய்வு, இவற்றோடு சேர்ந்து அங்கு வேறு விடயங்களும் கவனம் செலுத்துவார்கள். அது உரைப்பாக இருந்தால், ஒரு அசோகனுடைய செப்பு தகடுகள் பல கிட்டத்தட்ட 111 சொல்லி எபிகிராபிக் ஸ்டடீஸ்ல கூறுகின்றார்கள். பல்வேறு நாடுகளில் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அசோக சாம்ராஜ்யத்தின் போது ஆண்ட அந்த பேரரசனுடைய கட்டளையின்படி எழுதப்பட்டவை வேறு நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டதாம். வெவ்வேறு இடங்கள், தகடுகளை தவிர கல்வெட்டுகள் உண்டு, தூண் எழுத்துக்கள் உண்டு. இவற்றிலே கவனத்திற்கு அந்த உரைப்போலினுடைய தோற்றம், அவற்றினுடைய முக்கியத்துவம், அதனுடைய பன்னிலைப்பட்ட சூழல் ஆகியவையை இந்த மொழி அறிவியல் இனம் காண முயற்சி செய்கின்றது. அடுத்ததாக பூர்வீக மொழி ஒன்றில் உள்ள பல்வேறுபட்ட முரண்பாடுகளை பூர்வீக மொழி ஒன்றில் உள்ள மூலபாடங்களை அடிப்படையாக கொண்டு அவற்றிற்குள்ளே ஒரே விதமான ஏடுகளோ அல்லது போனால் எழுத்துக்களோ இருந்தால் அவற்றை பாடபேத தன்மையில் ஒப்பீட்டாய்வு செய்வது, இவற்றுக்குள்ளே முரண்பாடு இருந்தால் அவற்றை கண்டாய்வது, இவற்றினூடாக நாகரிகத்தின் வளர்ச்சி படிகளை நான் இனம் காணுதல் சொல்லி போட்டது, அந்த அடையாளம் காணுதல், அத்தோடு இந்த மொழியோடு சேர்ந்து இனத்தையும் அடையாளம் காணுகின்ற ஒரு முயற்சி. அந்த மொழியினுடைய உலக நோக்கு இருக்கின்றதா? அதனுடைய ஏதாவது சமய குறிப்புகள் அங்கே இருக்கின்றனவா? அதனுடைய சமூக நம்பிக்கை, அதனுடைய நிறுவன அமைப்பு, அது சுட்டி நிற்கின்ற அல்லது குறிக்கின்ற அரசன் என்ற சொல்ல நாங்கள் பிற்பட்ட காலத்தில் பாவிக்கின்றோம். சங்க இலக்கியங்களில் பொதுவாக மன்னர், வேந்தர் என்ற சொற்கள் தான் இருக்கின்றன. அதனால அதனுடைய அந்த பதங்களை வைத்து நாங்கள் பிற்பட்ட காலத்தில் வந்த சொற்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த எண்ணக்கருக்களை இந்த பதங்களுக்குள் கொடுப்பது பொருத்தமற்றதாக இருக்கும். இந்த மொழி அறிவியல் அல்லது சொல்லியல் சொல்லாவியலில் இன்னொன்று இந்த நாகரிகத்தினுடைய வளர்ச்சி தடங்களை அடையாளம் காணுதல். ஒரு மொழி பல்வேறு இடங்களில்
ஏதோ வகையில் அதனுடைய எழுத்துக்களோ சொற்களோ பரவி இருந்தால் அந்த மொழிப்பரம்பல் அல்லது சொற்பரம்பல் அவை வர்த்தகர்களூடாகவோ சமய அல்லது நாகரிக எண்ணக்கருக்களின் பரவுதல் ஊடாகவோ இடம்பெற்றிருக்கலாம் என்பவற்றை அங்கே இருக்கின்ற பரிமாற்றத்தின் தன்மையிலே நாம் அளந்து பார்ப்பது. இவற்றை விட இலக்கிய வடிவங்கள் உருவங்கள் பற்றிய ஆய்வுகள், கவிதை, வரலாறு, புராணம், புனைவு, அபுனைவு ஆகியவற்றின் பரிணாம வளர்ச்சி, இவை நாம் பார்க்கின்றோம். செமித்திய மொழிகளாக இருக்கலாம் அல்லது கிரேக்க மொழியாக இருக்கலாம். எங்கும் இந்த பல்வேறு பட்ட இலக்கிய லிட்டரரி ஃபார்ம்ஸ் என்று சொல்லுவோம், இலக்கிய வடிவங்கள், கவிதை, பிரியாண எழுத்து அல்லது கடிதம், பயண கட்டுரைகள், புனைவுகள், இப்படியாக இவை கால அடைவிலே எவ்வாறு பரிமாண வளர்ச்சி பெற்றன, இவற்றிற்குள் ஏதாவது ஒன்றையொன்று மருவிய தன்மை இருக்கின்றார். உதாரணமாக கைலாசபதி அவர்களுடைய தமிழ் வீரயுக கவிதை, தமிழ் ஹீரோயிக் போயிட்டில் அவர் கிரேக்க கவிதைகள் சங்க காலத்தை ஒட்டிய அல்லது மருவிய பிந்திய முந்திய காலத்தையோடு ஒப்பிட்டு தன்னுடைய ஆய்வினை செய்திருக்கின்றார். அப்படியான பூர்வீக கையிருப்புகளை கொண்டு மொழியினுடைய உள்ளார்ந்த தன்மைகளை பரிசோதித்துக் கொள்வது. இதுல 3 பேருடைய நூல்களை நான் இங்கே கொடுத்து காட்ட விரும்புகிறேன். ஒன்று த ஃபியூச்சர் ஆஃப் சயின்ஸ் சொல்லி இந்த ஏர்னஸ்ட் ரெனான், இவர் 1848 எழுதிய இந்த ஃபியூச்சர் ஆஃப் சயின்ஸ் என்ற இந்த நூல் 1891 தான் அது வெளியிடப்பட்டது. பிரெஞ்சு இலக்கியத்திலே, பிரெஞ்சு அறிவியல் பங்களிப்பிலே மிக உன்னதமாக வைத்து பாராட்டப்படுகின்ற போற்றப்படுகின்ற ஒருவர். அவர் கிறிஸ்தவராக இருந்தவர். ஆனால் கிறிஸ்தவ சமயத்தை விட்டு விலகி பின்பு அதை பற்றி தீர்க்கமான பல விடயங்கள் எழுதியிருக்கின்றார். ஆனாலும் அவர் என்றும் ஒரு வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் பிரெஞ்சு இன்டெலெக்சுவல் ஆஃப் த 19th century. அந்த மிகவும் செல்வாக்கு பொருந்திய செலுத்திய ஒரு சிந்தனையாளராக அவர் பார்க்கப்படுவார். எங்களுடைய காலத்திலே இந்த பால் ரிக்கர் என்பவர் அவருடைய வாழ்வை பார்த்தோம் என்றால், அவர் ஆரம்ப காலத்திலே அவர் பிரெஞ்சு, ஜெர்மன் ஆகிய இரு மொழிகளை மிகவும் ஆழமாக கற்றவர். 2ஆம் உலக யுத்தத்தின் போது சிறைப்படுத்தப்பட்டவர். அந்த காலத்திலே தான் அவர் கூடுதலாக பால் ரிக்கர், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்றவர்களுடைய எழுத்துக்கள் அவருக்கு கிடைக்கின்றன. அதாவது ஏன்ஷியன்ட் பிலாசபி, பழைய காலத்து ஆதிகால கிரேக்க தத்துவ ஞானிகளுடைய எழுத்துக்களை அவர் மொழிபெயர்க்கின்றார். ஜெர்மன் மொழியிலே மொழிபெயர்த்திருக்கின்றார், சிலவற்றை பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்திருக்கின்றார். அதன் பின்பு தன்னுடைய சிந்தனையாக அவர் இந்த பிளேட்டோவினுடைய கிரிட்டிகா என்ற நூலை எடுத்துத்தான் தன்னுடைய சிந்தனையை தொடங்குகின்றார். பிளேட்டோ கிரிட்டிகா என்ற நூலை இந்த ஹெர்மனேயா என்ற சொல்லை அங்கே உபயோகிக்கின்றார். இந்த ஹெர்மனேயா, அதான் சரியான கிரேக்க மொழியில் சொல்வாங்க ஹெர்மனேயா. ஆனால் ஆங்கிலத்தில் நாங்கள் அந்த எச்சை போட்டு ஹெர்மனேயான்னு சொல்லி சொல்லுவோம். ஹெர்மனேயான்னு சொல்லி சொன்னால் கிரேக்க மொழியில அது டு அண்டர்ஸ்டாண்ட், ஒன்றை புரிந்து கொள்ளுதல், டு எக்ஸ்பிளைன், ஒன்றை விளக்கப்படுத்துதல், அது விளக்கியுரைத்தல், டு இல்லஸ்ட்ரேட், ஒன்றை தெளிவுபடுத்துதல் அல்லது அதை மிகவும் விரிவாக அதை பற்றிய விரிவுரை சொல்லுதல், இப்படியாக பல பொருட்களை கொண்டுள்ள ஒரு சொல். இப்ப நாம் தமிழ்ல அதை பொருள் கூடல் என்று சொல்லி சொல்லுகின்றோம். அது ஒரு பொருளை அல்ல, பல பொருளை தன்னிடத்தே கொண்டிருக்கின்ற ஒன்று. இந்த பால் ரிக்கர் தன்னுடைய காலத்திலே, அவர் சென்ற நூற்றாண்டிலே பணியாற்றியவர். நான் இங்கே ஒட்டவா பல்கலைக்கழகத்துக்கு படிக்க வந்த போது அங்கு அவருக்கு கலாநிதி பட்டம், அதாவது கௌரவ கலாநிதி பட்டம் கொடுத்தார்கள். அவர் பல பல்கலைக்கழகங்களை பெற்றிருக்கின்றார் அதை. அதனால் அங்கும் அதை பெற்று சென்றவர். மிகவும் வயதான காலத்திலே 85ஆம் ஆண்டு அந்த பட்டம் அவருக்கு எங்களுடைய அந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது. அப்பொழுது அவங்க வந்து உரை வழங்கி இருந்தார். மிகவும் உன்னதமான ஒரு சிந்தனையாளர். பிரான்சிலே சார்போன் பல்கலைக்கழகத்தில் கற்பித்தவர். பின்பு சிகாகோ பல்கலைக்கழகத்திலும் நீண்ட காலம் கற்பித்தவர். இறையியலாளனாகவும் மெய்யியலாளராகவும் கருதப்படுகின்ற ஒருவர். இந்த ஹெர்மெனியூட்டிக்கல் பினாமினாலஜி என்பது, அதாவது தோற்றப்பாட்டியல் சார்ந்த பொருள் கூடலியல் தான் அவருடைய கணிப்பு. அவர்
ஏஜே கிராமர்ஸ், கேடாமர் போன்ற பிரெஞ்சு செமியோட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் சொல்வார். அதாவது சின்ன அடையாளவியல் குறியீட்டுவாதம் போன்ற பல இயங்கு நிலைப்பட்ட இந்த ஹெர்மனியூட்டிக்ஸ், அதாவது பொருள்கோடலுக்கு பலவிதமான பல துறைகளிலிருந்து பங்களிப்பு செய்தவர்களை அவர் கற்று வாசித்து அவர்களோடு சேர்ந்தும் அவர்கள் எழுதியது ஹுசர்ல் உதாரணமாக ஹுசர்லினுடைய பினாமினாலஜியை பற்றி இன்னும் கூடுதலாக இன்னொருபடி மேலே போய் எழுதியிருக்கிறார். ஏராளமான நூல்களை படைத்திருக்கிறார். இதில் அவர்கள் முக்கியமான ஒரு நூல் இந்த நூல் ஹெர்மனியூட்டிக்ஸ் அண்ட் ஹியூமன் சயின்சஸ் என்றது. மூன்றாவதாக நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று இந்த எட்வர்ட் சைட் என்பவருடைய ஓரியன்டலிசம், கிழக்கத்தியம் என்ற நூல். அது சிந்தனை உலகிலே மிகவும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவர் அங்கு கூறுவது அடிப்படையாக அந்த நூலினுடைய கருவாக அவர் கொள்வது மொழியைத்தான். மேற்கத்திய மொழிகள் எவ்வாறு கிழத்திய மொழிகளை கற்று அதிலே உள்ள செல்வாக்கு பொருந்திய நூல்களை எடுத்து அதிலே உள்ள பொருட்களை தமதாக்கி அல்லது தங்களுடைய ஹெர்மனியூட்டிக்ஸ் தங்களுடைய பொருள்கோடலை அதற்கு கொடுத்து மீளவும் அதை கொண்டது எங்களுக்கு இதுதான் நீங்கள் சொல்லி கற்பித்தார்கள் கொடுத்தார்கள் சொல்லி அதுதான் அவருடைய வாதம். அப்ப அவர் அந்த ஓரியன்டலிசம் சொல்லி சொல்வது ஒரு வகையில் ஒரு வலுப்பட்ட கிழக்கத்தியவாதம். அதாவது மேற்கத்தியவர்கள் கிழக்கத்திய சிந்தனைகளை தமதாக்கி மீண்டும் அவற்றை இதுதான் அது என்று சொல்லி கொண்டு வந்த ஒரு அதாவது குறுநிலைப்பட்ட குறுகிய மனப்பான்மையோடும் ஆங்கில அல்லது ஐரோப்பிய மேலாதிக்கத்தோடும் செய்யப்பட்டது. பிரெஞ்சுக்காரர்களையும் பற்றி மிக விமர்சன பார்வையோடு எழுதியிருக்கின்றார். இந்த ஹெர்மனியூட்டிக்ஸ் பற்றி மட்டும் ஒரு சில குறிப்புகள். பொருள்கோடல் என்பது ஹெர்மனியூட்டிக்ஸ் இஸ் a theory of the operation of understanding in relation to the interpretation of text. பன்முறைகள் சார்ந்த விளக்கம் பற்றிய புரிதலின் தொழிற்படுகை சார்ந்த கோட்பாடு. அதாவது இதுல ரிக்கருடைய அடிப்படை கருத்து என்னவென்றால், ஒரு விடயம் பற்றி ஒருவர் கூறுகின்றார் என்றால் அதை பற்றி நான் யோசிக்க தொடங்கும் போதே நான் ஒரு ஹெர்மனியூட்டிக்கல் சர்க்கிள், ஒரு இந்த புரிதல் விளக்கம் பற்றிய ஒரு வட்டத்துக்குள் செல்லுகின்றேன். ஏனென்றால் புரிந்து கொள்ளாமல் ஒரு பொருளை விளக்கவும் முடியாது, விளக்கியுரைக்காமல் ஒரு பொருளை புரிந்து கொள்ளவும் முடியாது. அதனால் இந்த புரிந்து கொள்ளுதலும் அதை புரிந்ததை விளக்குவதும் விளங்கியதை இன்னொருவர் மற்றவருக்கு புரிய வைப்பதுமாக இதை ஒரு விளக்க புரிதல் சுற்றுவட்டம் என்று சொல்லலாம். அவருடைய எழுத்தின் மொழிபெயர்ப்பு there can be no understanding without explanation and no explanation without understanding என்பது. இவற்றோடு மொழியறிவியல் பற்றி ஏர்னஸ்ட் ரெனான் கூறுவது மிக முக்கியமானது. என்றால் அவர்தான் முதல் தரமாக கூறியவர் தன்னுடைய நூலிலே. அவருடைய நூல் ஆங்கிலத்தில் தான் பிரெஞ்சில் தான் முதல் எழுதப்பட்டது. நான் சொன்னேன் 1848ஆம் ஆண்டு எழுதினார். ஆனால் ஏதோ காரணங்களுக்காக அந்த நூல் அப்பொழுது வெளியிடப்படவில்லை. 1891 தான் வெளியிடப்பட்டது. லெவனி de la science என்று சொல்லி, அதாவது இது வருங்காலத்தில் எதிர்காலத்தில் விஞ்ஞானம் எப்படியானதாக இருக்கும் அல்லது ஃபியூச்சர் ஆஃப் சயின்ஸ். இப்பொழுது ஆங்கிலத்திலும் அந்த மொழிபெயர்ப்பு வந்திருக்கின்றது. நான் செக் பண்ணி பார்த்து கண்டேன். அவருடைய கூற்றின்படி இந்த மொழி அறிவியல் என்பது அறிவியலின் எதிர்காலத்தை இந்த மொழி அறிவியல் தான் சுட்டி நிற்கும் என்பதுதான் அவருடைய அடிப்படையான கூற்றுகளில் ஒன்று. ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார், மனிதனுடைய சிந்தனையை மொழியை தவிர்த்து யாருமே பார்த்து கொள்ள முடியாது. ஆகையினால இந்த மொழியினுடைய பல்வேறு கூறுகளையும் அவர் சுட்டி காட்டுகின்ற போது அவருடைய கருத்தின் அடிப்படையிலே மொழி அறிவியல் அல்லது மொழியறிவியல் சார்ந்த துறைகள் தான் எங்களுடைய வரலாற்றை நாம் தொட்டுணரவும், எங்களுடைய சிந்தனையின் வளர்ச்சியை பற்றி கண்டறியவும், ஒரு இனத்தினுடைய நாகரிகத்தினுடைய அடித்தளங்களை நுண்ணிய பார்வையோடு பார்க்கவும் கூடியதாக இருக்கும் என்றும், அது எங்களுக்கு அந்த மொழியறிவியலை நாம் அத்தகைய தன்மையோடு அணுகின்ற போது அது எங்களுக்கு பயனளிக்கும் என்று குறிப்பிடுகின்றார். பண்டைய பன்வர்களின் இந்த ஆய்வு நாம் இழந்த லாஸ்ட் இன்டெலெக்சுவல் நாலேஜ் சொல்வார், இழந்த அறிவுத்தூலங்களையும்
இலக்கிய மத தத்துவ படைப்புகளையும் எங்களுக்கு மீட்டெடுக்காது உதவும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து சொல்லறிவியல் நெறிகளை பயன்படுத்தி புராண கூறுகளை அகற்றி, அதாவது ஆங்கிலத்தில் நாம் சொல்லுவோம் மித்தாலஜைசேஷன் சொல்லி, அந்த மித்தன்றதை நீங்க புராணம் என்று போட்டிருக்கின்றேன். இந்த மித்தாலஜைசேஷன் என்பது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே தொடங்கி இவருடைய நூல்களினுடைய தாக்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டு 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்து நாம் சொல்லுவோம் ராபர்ட் புல்ட்மான் என்பவர் ஒரு முறை எழுதியிருந்தார். இந்த எங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய பைபிள் நூலிலே புதிய ஏற்பாடுன்னு சொல்லப்படுகின்ற அத்தனை நூலும் புனைவுகள் தான். அதை அகற்றிவிட்டு நாம் புனைவு என்ற சொல்கின்ற புராணங்கள் தான், மித். அந்த மித்தாலஜைசேஷன் எல்லாம் அந்த மித்திக்கல் பாட்டை ரொம்ப எடுத்தோம் என்றால் சொல்ல ஒரு கைக்குள்ள கொள்ளக்கூடிய சொற்கள்லாம் அங்கு உண்மையான வரலாறு இருக்கின்றது சொல்லி, அல்லாத எல்லோரும் ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அல்ல. ஆனால் அந்த புலிசாறு என்ற வகையிலே சொல்லறிவியலினாலே பழைய நீண்ட பணுவல்களை பற்றி தான் இவர் குறிப்பிடுகின்றார். அவற்றின் ஊடாக காலம், வரலாறு போன்றவற்றின் நம்பகத்தன்மையை நாம் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆய்வு முறையை கொண்டு வரலாம் என்பது இவருடைய நிறுதிட்டமான ஒரு கருத்து. அதே சிந்தனையுடன் சொல்ற மத சிந்தனைகளுடைய தோற்றம், மத நம்பிக்கைகளை ஆகியவற்றை பரிசோதித்து புரிந்து கொள்வதற்காக ஒரு முக்கிய அறிவியல் ஆயுதமாக மொழி அறிவியலை பாவித்து இந்த மொழியினுடைய பரிணாம வளர்ச்சியை கூட நாங்கள் மதிப்பிட்டுக் கொள்ளலாம் என்பது ரெனானுடைய குறிப்பீடு. இந்த ஃபியூச்சர் ஆஃப் சயின்ஸ் நூலில் 80% மொழி அறிவியலை பற்றி தான் குறிப்பிடுகின்றார். பிலாலஜி தான் அது. அதனால பிலாலஜியை முன்னிறுத்தியவர்கள் இவர் முக்கியமான ஒருவர். இந்த வேறு மற்ற துறைகளை பற்றி குறிப்பிட்ட இந்த பிலாலஜி அல்லது மொழியறிவியலினுடைய ஏனைய கூறுகள் என்று பார்க்க நாம் முதல் சொன்னோம், கம்பேரட்டிவ் பிலாலஜியை பற்றி சொன்னோம். அதாவது பல்வேறு பணுவல்களை வைத்து நாம் பார்த்து அல்லது பல்வேறு மொழிகள் உள்ள பணுவல்களை ஒப்பிட்டு பார்த்து வருவது. மற்றது நாம் குறிப்பிட்டோம், இந்த கல்வெட்டாக இருந்தால் என்ன, செப்பு தகடுகளாக இருந்தால் என்ன, அல்லது எழுத்தில் இருக்கிற ஏடுகளாக இருந்தால் என்ன, அந்த பணுவல்களை ஆய்வது. இதனுடைய வளர்ச்சியாகத்தான் இன்று எபிகிராஃபி கல்வெட்டியல் தனித்துறையாகவே வந்திருக்கிறது, ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். பலியோகிராஃபி, பழைய எழுத்துக்கள் எவ்வாறு எழுதப்பட்ட என்பது நாங்கள் பிராமி கல்வெட்டுகள் என்று சொல்லுகின்றோம். இப்படியாக குறிப்பிடுவோம் அந்த பிராமி எழுத்துக்கள் எவ்வாறு இருந்தன என்பது. பண்டைய கையெழுத்து மற்றும் எவ்வாறு எழுதினார்கள், எதிலே எழுதினார்கள், எப்படி எழுதினார்கள். செமித்தியர்கள் கத்தாழையில இருந்து செதுக்கப்பட்ட ஒரு கத்தாழைகளை செதுக்கி அவற்றை ஒரு பிசுனாலி ஒட்டி, மர பிசுன்களால் ஒட்டி ஒரு பறவையினுடைய கொழுப்பிலிருந்து வருகின்ற ஒரு நிற மையினாலே தான் அதுக்கு எழுதினார்கள். அதுதான் பப்பாயிரஸ் என்று சொல்லுவார். இன்றைக்கும் அந்த மரபு எகிப்து நாட்டிலே பல இடங்கள் நீங்கள் போனீங்கன்னா எகிப்துல அந்த பப்பாயிரஸ் டூரிஸ்ட் கூட விற்பார்கள். அது 1ஆம் நூற்றாண்டிலேருந்து வருகின்றன. அதுலேருந்து அந்த பேப்பர் என்று சொல்லி வருகின்றது பப்பாயிரஸ்ல இருந்து. மற்றது சொற்பிறப்பியல், எட்டிமாலஜி, கிளாசிக்கல் பிலாலஜி, அதை பற்றியும் அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக நாம் இறுதியாக பார்க்கணும் இந்த இந்தோ யூரோப்பியன் ஸ்டடீஸ். எவ்வாறு இவற்றை வைத்துத்தான் அது முகுழ்கின்றது 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் எவ்வாறு ஐரோப்பியர்களை இதை ஒரு பெரும் துறையாக எடுத்து இன்று இது நவீன மொழியியலுக்கு தளமிடுகின்ற ஒரு முன்னோடியாக பிலாலஜி செயற்பட்டிருக்கிறது சென்ற நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலிருந்து. ஆய்வுகள் பெருமளவில் கல்வெட்டுகள், களிமண் தகடுகள், செப்பு தகடுகள், பூர்வீக பணுவல்கள் போன்றவற்றிலே தான் இதனுடைய ஆரம்பம் தொடங்கி இருக்கிறது. ஒப்பீட்டு பணுவல் பகுப்பாய்வுகள் அதிகமாக இன்று செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது குறிப்பாக 5ஆம் 7ஆம் நூற்றாண்டிலே சீன மொழியிலே எழுதப்பட்டவை இந்தியாவிற்கு வந்த சீன பயணிகளால் எழுதப்பட்டவை பற்றி நான் சில கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன். இதுல கூடுதலாக இந்த ஒப்பீட்டு பணுவல் ஆய்வு பெருமளவில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக சில வார்த்தைகள் லிங்குவிஸ்டிக்ஸை பற்றி. இந்த மொழியியல், இந்த நான் சொன்னேன் மொழி அறிவியல் மொழியியலுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கின்றது. அதன் பின்பு மொழியியல் வளர்கின்றது. மொழியியல் என்று எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஒரு முக்கிய துறையாக இருக்கின்றது. சில பல்கலைக்கழகங்களில் அது ஒரு பீடமாகவே இருக்கின்றது. ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள்ல மொழியியலுக்குள் வருபவை ஃபனடிக்ஸ், ஃபோனாலஜி, அதாவது ஒலிப்பு, ஒலியியல், உருவவியல், தொடரியல், சொற்பொருளியல், சமூக மொழி என்று சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ் பற்றி பொதுவாக பேசிக்கொள்வோம். சமூக மொழியியல் எவ்வாறு சமூக குழுக்களில் இந்த சூழலிலும் மொழி எவ்வாறு மாறுபடுகின்றது, வேறுபட்டு வளர்கின்றது என்பது பற்றி.
இந்த பிராக்மேட்டிக் லிங்குவிஸ்டிக்ஸ் என்பதும் நான் போட்டிருக்கிறேன். இங்கே உதாரணமாக இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தீவு பகுதிகளில் உதயகரைன்னு சொல்வார்கள், கிழக்கு பக்கத்து கிழக்கூர் அல்லது உதயகரை என்று. மட்டக்களப்பில் படுவான்கரை என்று சொல்லி சொன்னால் சூரியன் படுகின்ற பகுதி அல்லது ஒரு இடத்துக்கு சாய்ந்த மருது. இப்போ நாங்கள் காரணப்பேர் என்று சொல்லி சொல்லுவோம். காரணப்பேர் என்று எங்களுடைய இலக்கணத்தில் வருகின்றது போன்ற அந்த பெயர் சொல் உற்பத்தியைத்தான் பிராக்மேட்டிக் லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்லுவார்கள். சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் உளவியல் சார்ந்த மூளையில் எவ்வாறு எங்களுடைய சிந்தனையில் மூளையில் எவ்வாறு மொழி செயலுக்கு பதிக்கப்படுகின்றது, ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தப்படுகின்றது, சிந்தனைகளை நாம் எவ்வாறு எங்களுடைய மூளைக்குள் வைத்து இந்த ஹெர்மனியூட்டிக்கல் டாஸ்க் என்பது நாங்கள் முந்தி சொன்னபோது இந்த ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது புரிந்து கொள்ளின் தன்மை யோசிக்க தொடங்கின உடனே we enter into hermeneutics என்ற வகையிலே தான் ரிக்கர் குறிப்பிடுவார். கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ், ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ், அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் என்று இந்த மொழியியல் சார்ந்த துறைகள் பல வகையில் வளர்ந்து வருகின்றன. நீங்கள் பல எங்களுடைய மருத்துவ பீடத்தில் சென்றால் அங்கே மெடிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் என்ற துறை இருக்கின்றது. மெடிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் என்று சொல்லி பொதுவாக மருத்துவ ரீதியிலாக இவற்றை கொண்டு வருவது. இந்த மொழி அறிவியல் பின்புலத்தில் சமய இலக்கியங்கள் மிக முக்கியமான பங்களிப்பை செய்து வருகின்றன. அதே நேரத்தில் அவை தொடர்ந்தும் அந்த துறைகளின் ஊடாக பரிசோதிக்கப்படுகின்றன என்பதும் உண்மை. கிழக்கிலும் மேற்கிலும் மொழிகளை பாதுகாப்பதிலே மத நூல்கள் முக்கிய பங்கு வகித்தவை. சமஸ்கிருதம் இந்து வேத மரபை எவ்வளவு தூரம் கட்டி காத்தல பேணியது என்பதும், பாலி மொழி புத்த மதத்திற்கு அடித்தளமாக வந்து சேர்ந்தது என்பதும், கிரேக்கம் பொதுவான செவ்விலக்கிய வளர்ச்சிக்கு உதவியது. அதே நேரத்தில் பிப்ளிக்கல் கிரீக்னு சொல்லுவோம், வேதாகம கிரேக்கம், மற்றும் இன்னும் லத்தீன் மொழியும் கிறிஸ்தவத்துக்கு உண்மையாக மற்ற மாதிரி. கிறிஸ்தவத்தினாலே தான் லத்தீன் மொழி ஒரு வகையிலே செம்மொழியாக ஐரோப்பாவில் ஏற்கப்பட்டது, ரோமையிலே வளர்ச்சி பெற்றது. ஏனென்றால் செவ்விலக்கியம் என்று லத்தீன் மொழியிலே இருக்கின்றவற்றை சுட்டி காட்ட முடியும் என்றால் அத்தனையுமே கிறிஸ்தவர்களுடைய இலக்கியமாக தான் இருக்கும். அங்கே 1-2 மட்டும்தான். ஜூலியஸ் சீசர் எழுதின பெல்லும் கேலி என்ற நூல், கேலிக் வார் என்று சொல்லி சொல்றார், பிரான்சிலே சென்று புரிந்து போர், இப்படியான அல்லது போல சிசரோவுடைய நூல்கள் ஓரிருவர் கையில் எண்ணக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவ சமயம் வருவதற்கு முன்னதாக லத்தீனிலே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் செம்மொழியாக லத்தீன் உலக அளவில் ஏற்கப்பட்டு இன்று இறந்த மொழியாக இருக்கின்றது. ஆனால் அதற்கு கிறிஸ்தவ சமய இலக்கியங்களும் கிறிஸ்தவ கல்வியும் கிறிஸ்தவ தத்துவ இறையியல் மரபும் பெருமளவில் உதவி இருக்கின்றது. இதை ரேனான் மிக ஆழமாக வாசித்து குறிப்பிட்டிருக்கின்றார். அதே மாதிரி யூத மதத்தில் ஹீப்ரு எவ்வாறு ஒரு காலத்தில் அழிந்து திரும்ப என்று மீள் கண்டுபிடிப்பு செய்யப்படுகின்ற ஒரு மொழியாக இருக்கின்றது. இதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்த்தோம் என்றால் உண்மையாகவே பெருமளவிலே செவ்விலக்கியங்கள் சமயங்களை ஏதோ வகையிலே மறவித்தான் முனைப்பு பெற்றிருக்கின்றன. சமயங்களை எடுத்து விட்டோம் என்றால் தமிழிலே கூட பல பேரிலக்கியங்கள் கீழே விழுந்துவிடும். குண்டலகேசி, வளையாபதி, ஒரு வகையிலே சிலப்பதிகாரம், அதை விட கூட மணிமகளை புத்த சமயத்தை அடித்தளமாக வைத்தது. அதனால் இவற்றினுடைய வைணவ இலக்கியங்கள், ஆழ்வார்களுடைய இலக்கியங்களை பார்த்தோம் என்றால் சமயம் பெருமளவிலே இதை ஈடு செய்திருக்கின்றது. அதனால் இங்கே ஒரு சின்ன விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். அது என்னுடைய கருத்து. நான் சில சிந்திப்பது எதற்காக இந்த பெருமொழிகள் சமயங்களினால் சிறப்பு மொழிகளாக செம்மொழிகளாக உயர்த்தப்பட்டு சமய இலக்கியங்களை இன்று வரை தாங்கிக் கொண்டிருந்தவை மக்களுடைய மொழியாக இல்லாமல் இறந்து விட்டன என்றால் நான் நினைக்கிறேன் அது இந்த சமய கூண்டுக்குள் அவை சிறைப்படுத்தப்பட்டதுதான். இதனால் எழுதப்பட்ட பிற்பாடு அந்த நாங்கள் முன்னே உரையிலும் குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த டெக்சுவல் கம்யூனிட்டிஸ் என்பது, அதாவது பனுவல் குழுமங்கள் அவற்றை சொந்தமாக்கிய போது மொழியும் அதனோடு சேர்ந்து சென்று விட்டது. இந்த ஒரு சிறைப்படுத்தல் தமிழுக்கு நடக்கவில்லை. அதனாலதான் தமிழ் நீண்ட காலமாக சங்க காலத்திலிருந்து இன்று வரையாக மக்கள் மொழியாகவும் அதே நேரத்தில் செவ்விலக்கிய மொழியாகவும் தொடர்ந்து வந்திருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. ஒரு சமயத்துக்குள்ளோ அல்லது ஒரு மதத்துக்குள்ளோ அது கட்டுப்படவில்லை என்றால் கருத்து அதை வேறு ஒருவரும் விளக்கி உரைக்க முடியாது. இந்த ஹெர்மனியூட்டிக்கல் டாஸ்க் என்பது இந்த புரிதலும் விளக்கமும்
குறிப்பிட்டவர்களாம் செய்யலாம். இன்றைக்கும் லத்தீன்ல எங்களுடைய பைபிள் இருக்கின்றதுனால் அதை பாப்பரசருடைய இன்றைக்குல 1965ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த கட்டுடையா தன்மை இருந்தது. அவர்கள் சொல்வதுதான் சரியான விளக்கம், அவர்களுடையதான் புரிதல். அந்த மொழி தெய்வீக மொழியாக்கப்பட்டது என்று அப்படியாக நாங்கள் அதை ஏற்பதில்லை. சமஸ்கிருதத்துக்கும் இதுதான் நடந்தது. நீங்கள் சமஸ்கிருதத்தினுடைய வரலாற்று வேத காலத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், அது எல்லாருமே கற்க முடியாது. வேதங்களை அதாவது மோட்சம் அடைவதற்கு இப்ப 4 வர்ணாஸ் இருக்கின்ற அந்த முதல் 2 வர்ணா 3 வர்ணாக்களும் இந்த வேத நூலை படித்து அவர்கள் முக்தி அடையலாம். ஆனால் மற்றவர்கள் வேத நூலை படிக்க முடியாது. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அந்த காலத்திலே அதனுடைய விளக்கத்தில் அவர்கள் சறுக்குவார்கள் அல்ல சொல்லி அப்படியான ஒரு தன்மை கிரேக்கத்திலும் இருந்திருக்கின்றது. கிரேக்கம் ஹீப்ரூலை வேதபாரகர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் தான் வேத நூலை விளக்கலாம். மற்றொரு மக்களுக்கு விளக்க முடியாது. மக்கள் கேட்க வேண்டும் தவிர அவர்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அத்தகைய மக்கள் கேட்க வேண்டும் என்றால் கருத்து அவர்கள் ஒரு ஒப்ஜெக்டிவ் லிசனர் முன்னால வந்திருந்து கேட்டுட்டு போறவர்கள் தவிர கேட்பிய தன்மையோடு தான் அவர்கள் இருப்பார்கள் அன்றி அவர்களுக்கு அதை தொட்டு பார்த்து விளக்குகின்ற உரிமை இல்லை. இது என்று நீங்கள் அறிவீர்கள். கிழத்திய நாடுகளில் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இன்னும் அவர்களுடைய இஸ்லாமிய சமயத்திற்கு ஒரு அளவுகோலாகத்தான் இருக்கின்றது. அதாவது எல்லோருமே அவர்களுடைய வேத நூலை எடுத்து யாருமே தான் நினைத்த பாட்டிற்கு விளக்கம் கொடுக்க முடியாது. அதனால இந்த சமயம் இது ஒரு பெரிய பாரிய பகுதியை நான் இதுக்குள்ள கூட செல்ல விரும்பவில்லை. ஆனால் இதை பற்றி இதுதான் என்னுடைய கூடுதலான கற்பித்தல் அல்லது ஆய்வும் கூட. இந்த கிரீக், ஹீப்ரு அண்ட் பைபிள் இவற்றை ஹெர்மனியூட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர் தான் என்னுடைய அடிப்படையான கற்பித்தலுக்குரிய பகுதி. அதனால நான் இதில் கூடுதலாக போக விரும்பவில்லை. ஆனால் இவற்றை ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு விருப்பம் எனக்கு என்றும் இருந்து வருகின்றது. இந்த பின்காலனித்துவ மொழியியல் வளர்ச்சிக்கான ஏதுக்கள் யாவை என்றால் மொழிசார் தேசிய விடுதலைவாதம் மிகவும் உக்கிரமாக தொடங்கப்பட்டது. மொழிசார் பண்பாட்டினுடைய மீள் கண்டுபிடிப்பு, சமய நூல்கள் பற்றிய ஒரு மீள் வாசிப்பு இன்று பரவலாக இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அத்வைத வேதாந்தம் பற்றிய மிக பரந்த அளவிலான கிரிட்டிக்கல் ஸ்டடி, அதை பற்றிய சங்கராச்சாரியிலிருந்து, மாதவாலிருந்து, வல்லபாவிலிருந்து, பாஸ்கராவிலிருந்து தொடர்ச்சியாக வந்த பல அறிவு குழுமங்களினுடைய கருத்துக்கள் பகிரங்கமாக விவாதிக்கப்பட்டு வருகிற தன்மையை பார்க்கின்றோம். அது TMB மகாதேவன் வரையாக இந்த மெட்ராஸ் சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த திறப்பு அல்லது இந்த கட்டுடைப்பு செழுமையாக இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது தேவையான ஒன்று. மற்றது நாம் இன்றும் இந்த பின்காலனித்துவ அதிகாரத்தினுடைய எதிர்வினையாக எங்களுடைய வேர்களை தேடுகின்ற முயற்சி பல மொழிகளுக்கும் மரங்களுக்கும் இனங்களுக்கும் ஏற்பட்டு வருகின்றது. இதனூடாக பரஸ்பர இலக்கிய பரிமாற்றங்களும் மொழிபெயர்ப்புகளையும் நாம் கூடுதலாக பார்த்தும் வருகின்றோம். இதுவும் பின்காலனித்துவ மொழியியல் வளர்ச்சியினுடைய ஒரு அம்சம் என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகையினால் இன்றைய சூழலில் இவை சார்ந்த சில அவதானிப்புகளை இறுதியாக பார்த்தோம் என்றால் மொழிசார் ஆக்க இலக்கியம், கலை, பண்பாடு, கட்டிடம், ஓவியம் என்பவை ஒரு புது பொலிவும் புது நோக்கும் பெற்று வருகின்றது. இந்த பின்காலனித்துவ சக்தியும் மொழிசார் ஆய்வுகளினுடைய வெளிப்பாடு என்று சொல்லி குறிப்பிடலாம். மொழிசார் தேசியம் அது இலங்கையில தமிழர்கள் மத்தியிலும் சிங்களவர்கள் மத்தியிலும் ஏற்பட்டதாக இருக்கலாம், அல்லது ஒரு நாள் தென்னாசிய நிலப்பரப்பில் பல இடங்களில் ஏற்பட்டதாக இருக்கலாம். கன்னடத்திலே இருக்கின்றது, வங்காள தேசத்தில் இருக்கின்றது. நாம் இன்னும் சற்று போய் பார்த்தோம் என்றால் கிழக்காசிய நாடுகளிலே தோன்றுகின்ற இந்த தன்மை அல்லது பங்களாதேஷ் பிரிந்த முறைக்கு மொழி குடும்பத்தினால்தான் அந்த பிரிவினை ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக இந்த பல்பண்பாட்டு சூழலில் மொழியை நாம் எவ்வாறு எங்களுடையதாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வும் ஒரு வகையிலே பின்காலனித்துவ உந்துதல்களினுடைய வெளிப்பாடுகளினுடைய
ஒரு பக்க விளைவினாலும் ஏற்பட்டதாகவும் நாங்கள் பார்க்கலாம். கணனீக மொழி குடும்ப குழும இணைப்புகள் என்று கணனியினுடைய பரவலினாலே இந்த மொழி குழுமங்கள் எங்களுக்குள் பல்வேறு ஆக்கப்பூர்வமான வகையிலே அது கவிதையின் பரம்பலாக இருக்கலாம், செய்திகளின் பரம்பலாக இருக்கலாம், அல்லது விடயங்களின் பரம்பலாக இருக்கலாம், கல்வியின் பரம்பலாக இருக்கலாம், ஆய்வுகளின் பரம்பலாக இருக்கலாம், புதிய கண்டுபிடிப்புகளின் பரம்பலாக இருக்கலாம். இந்த கணனி மொழி குடும்பங்கள் என்று நான் சொல்லுவது கணனியின் ஊடாக நாம் எங்களுடைய குறிப்பிட்ட துறையை பார்க்கவோ கற்றுணரவோ தேடவோ முனைவது. அதனால் இவற்றைத்தான் நான் ஒரு பரந்த அளவிலே தொட்டு கூற விரும்பினேன். சற்று நேரம் கூடிவிட்டு என்று அறிகின்றேன் பார்க்கின்றேன். அதனால இத்தோடு நான் நிறுத்திக் கொள்கின்றேன். நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு தான் சிலவற்றை போட்டுக்கிறேன். பல விடயங்கள் நீங்கள் ஏற்கனவே அறிந்தவை. இதில் புதுசாக நான் பலவற்றை சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவற்றை தொகுத்து பார்க்கின்ற போது இவற்றின் ஊடாக வெளிக்கிளம்புகின்றவை இன்னும் மேலெடுத்து செல்லப்பட வேண்டியவை என்ற கருதுகோளோடு கூறி முடிக்கிறேன். கேட்டமைக்கு நன்றி, வணக்கம்.